இப்போ கொஞ்ச நாளா அதிகமா பேசப்பட்டு வர ஒரு விஷயத்துல இந்த கருங்காலியும் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட கருங்காலி இங்க எங்க இருந்து கிடைக்குது? அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா, அதிகமா வறண்ட இடத்துல வளர்ற இந்த மரம் இலங்கையின் வடக்கு கிழக்குல இருக்காம். கருப்பு நிறத்துல நல்ல வலிமையா இருக்கிற இந்த மரம் இப்ப அதிக அளவு பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தையா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, கருங்காலி மாலைய போட்டா தொடங்குற எல்லா விஷயமுமே வெற்றில தானா முடியுமா. அதே போல அதிர்ஷ்டம்ண்டு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனாலும் அது கதை மட்டுமான்னு கேட்டா இல்ல. இந்த விஷயம் நிபுணர்களில் உறுதிப்படுத்தப்பட்ட விஷயமாவும் இருக்கு. மன உளைச்சலை குறைக்குமாம், அதே போல அதிர்ஷ்டம் கிடைக்குமாம், மன அமைதி கிடைக்குமாம், இப்படியான சில விஷயத்தை சொல்லினோம். இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாமே ஆளுக்கு ஆள் தானே வேறுபட்டதா இருக்கு. எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. சரி, இவ்வளவு நல்ல விஷயம் இருந்தா கூட இன்றைக்கு கருங்காலி மாலையை வாங்க போறோம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாறுற மக்கள் அதிகமாகவே இருக்கிறோம். போலியான கருங்காலி மாலைகளை உண்மையான மாலைகள்னு சொல்லிக்கொண்டு ஏமாத்துற மக்களும் ஏமாறுற மக்களும் இப்போ அதிகமாகவே இருக்கிறோம். கருங்காலி மாலை இன்றைக்கு அதிகளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு மரம் அழிஞ்சு கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த மரத்தை இலங்கை அரசாங்கம் வெட்டுறதுக்கு முற்று முழுதா தடை விதிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மரம் அரிய பொக்கிஷமா இருக்கு. அப்படியான அரிய பொக்கிஷம் இலகுவாக கிடைக்குதுன்னு சொன்னா, அது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு?